இதுல ஒரு ஷர்ட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ. காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஏய் கம்முனு இரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 ஊட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான், அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே. முப்பாத்தா. பேரடி தேருது. பாப்பநாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் அவன்? கடங்காரன்? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெரேஸ் வந்துருதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க மேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலை மேலேயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சான், யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? இதுனா முன்சாமி. முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா? அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி? இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடிச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போல் இருக்கு. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சான். கழுத முண்டை, சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி? இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க? முனுசாமி. ஓ, நீதான் மயில்சாமியா? நீ? நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீதான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலையா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின்னு கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம்
மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனை இருக்கா? விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டகிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம், கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வெட்டியிருக்கேன். மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி முனுசாமி நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ 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 என்னையா கொடைய வச்சிட்டேன்? மழை பெய்யுது நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ நீங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. என்ன கட்டுச்சோறு கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமிச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேக்குறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவில. டேய் தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற என்ன விளையாடுறியா? அதானே, சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னேயா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். ஏய், யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர?
ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு ஏய், யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா. அங்க பாருங்க. கொம்பாவா. என்ன மச்சான் இது குனிஞ்சு ஊஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க. எதையோ கீழே போட்டாங்க தேடிட்டே போறாங்க போல இருக்கு. அட இல்லீங்க வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது நீ மச்சான். குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான். இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான். யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குறது? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி என்னையா சப்பான் பாஷையில வணக்கம் எப்படியா சொல்றது? தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறுமாறா எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும். அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா. சொல்லு பாகா. ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. போ, போ, போ. பாகா. என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முனுசாமி, டேய், இந்தியாவிலே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சிட்ட. விடு. புடி அவனை, விடு. டேய், பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் என்ன ஜப்பான்ல பிறந்த அவளனே. இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? ஒண்ணு ஐயே விடுங்க, 4 பேர் பார்க்க போறாங்க. 400 பேர் பாக்கட்டுமாடி, மிதிக்க போறேன். ஐயோ, உங்க சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போடா. கையில காப்பு, காதல கிடக்க இதோட உன்னை எப்படியா உள்ள கூட்டு போறது? பெரிய தொல்லையா போச்சேயா. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடுங்க. பேசாமடி, இவன் மார்வாடி அடையில அடகு வச்சிருவான். அப்படின்னா வேண்டாம். யோ, சப்பான சுத்தி காட்டு. இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை. இதோட உன்னை கூட்டு நான் இங்க அலைஞ்சேன். என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆள விடு சாமி. இதோட 5வது தடவை எடுத்துட்ட. என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரதை. நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பார்த்துட்டு வா. நல்லா பாத்துக்க. வெள்ளை பெஞ்ச் இங்கேயே நான் உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்துரு. போகும்போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா. உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு. போகும்போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்கார்ந்திருக்கான் பாரு. வாங்க போலாம். குரங்கு வந்து இடத்தே உருட்டுது. இந்தாங்க கடலை. ஆட்டுக்கார அலமேல் படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். வாங்க போகலாம். நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வர்றேன். அட இது சின்ன குழந்தைங்க விளையாடுறது. வாங்க போகலாம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். அட வாங்க. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். கிடைச்சு போச்சு. இதான் ஆளுநாள் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூஸ் அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷன்? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சான், மச்சான். ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டு இருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா, அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா, அக்கா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா, அக்கா நீங்களா சொல்லுங்கக்கா. அக்கா, அக்கா, மாமா, மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சான். முப்பதா, முப்பதா,
முப்பாத்தா 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 அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா சொல்லுங்கக்கா அக்கா அக்கா ஐயா தம்பி தம்பி ஓ பொம்பளைங்களா அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா சொன்ன கேளுங்க என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவரே என் பொண்டாட்டி பாத்தீங்களா பெரியவரே மச்சான் என்ற மச்சான பாத்தீங்களா சப்பானு நாட்டுக்குள்ள மச்சான் என் பொஞ்சாதிய பாத்தீங்களா சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு என் பொஞ்சாதிய பாத்தீங்களா அட பொஞ்சாதிய பாத்தீங்களா ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் பொஞ்சாதிய பார்த்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள அது என்னங்க மச்சான் அது விறகு விறகா வச்சிருக்காங்க அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேறு ஆமா அது மாதிரி இது சப்பான் வேறுடி அது எனத்துக்கு நீ ஏளுங்க இந்த கிராப் தலையை கேட்டு பாப்போம் இந்த கிராப் தலை திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது If you eat this, it's good for your body. It will keep you ever so young. என்ன அடியே சொல்லுது அந்த கிராப்பு பட்லர் பாசில சொல்றான் இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா சாப்பிட்டு பாப்போமா கொடுங்க ஆ. 2 lakhs. 2 லட்சமா என்னங்கடா இது பகல் கொள்ளையா இருக்கு வாடி ஓடி போயிடலாம் Hey, hey, mister. Pay the money. செஞ்சிடாதம்மா அவர் என் புருஷன் மாமா அச்சி பொட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கற இவள சரி கட்டுறதுக்கு என்கிட்ட வித்தி இருக்குடி ஏடி அந்த புகையிலையே This Indian wear long 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 life heat 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 என்னங்க இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா உழுவா குடுத்திருக்கிறது காக்கினாடா கார போயில இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டா இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம் ஓடியா ஓடியா இது என்ன மச்சான் இது கூண்டு கூண்டா போகுது பட்டிக்காட்டு கண்ட்ரி ஃப்ரூட் சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி அது இதுல தாண்டி குடம் குடமா கொண்டு போறாங்க நம்ம ஊர் பம்பு செட் ஆமா மாதிரியா நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க இங்க மேல விடுறாங்க இந்த சப்பான்ல என்ன தெரியலனாலும் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க மச்சான் மச்சான் நம்ம இங்க ஒரு படம் புடிச்சுக்கலாம் மச்சான் இங்கயா ஆ. அது கேட்டி அலையிற நம்ம முன்சாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையிறான மிஷினை முன்சாமி இங்க வாயா என்னயா எங்களை படம் அடியா ஆடிட்டு இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது ஒரு இடத்த நெல்லியா சரிங்கோ அதுக்குள்ளே போட்டோ எடுத்துக்கா கோவிச்சிட்டு போறாரு கோவிச்சுட்டு போறானா ஆ. முன்சாமி முன்சாமி கோவிச்சுட்டியாம என்னையா போட்டோ எடுக்கும் அந்த அம்மா தோல்ல ஏன் கை போட்ட மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல இது நல்லா இருக்க என் பொண்டாட்டி மேல கை போட்டா உனக்கே யாத்திரை வருது அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா ஆளை விடு இந்த பக்கம் வாங்க ஏடன் போட்டாவு டே, ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷன் ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகு மாமா அப்படியா ஆ. முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க இப்ப இன்னும் கொஞ்சம் முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன் அடியே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல ஆமாமுங்க ஏ வா ஏ பல்லு பையா உன் பேர் என்னடா ஏ பஃபன் கோட் என் பேர் அருண் அட நம்பூரு ஏங்கன்னு தனியா வந்திருக்கற ஒன்ற கூட ஆறு வரலையா என் கூட சித்தப்பா வந்திருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க கத்திரிக்காயில இருந்து வர்றாங்க ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தெரியலையா ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடையாதா பேசினா பல்ல தட்டி போடுவேன் இங்க தட்டி பாரு அரைஞ்சிடுவேன் அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம் போயா நீயும் ஷட்டும் போடா நீயும் உன் பல்லு வாங்க போலான்ற சரிதான் போயா என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது நம்ம ஊர் வழுக்கு மரத்தையும் கொண்டு வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்காடுங்க அங்க பாருங்க பொம்மை அஞ்சலி அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு வாடி போய் பிடிக்கலாம் ஐயோ வேண்டாம் மச்சான் போனா போது விட்டுருங்க இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன் ஐயோ விடுயா. வேண்டாம் மச்சான் வேண்டாம் வாங்க சின்ன பையன் விட்டுருங்க மச்சான் விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான் ஐயோ விட்டுருங்க மச்சான் விட்டுருங்க பேய்க்கு பிறந்தவனே உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம் எங்களை பம்புல மாட்டி விட்டியாடா ஒண்ணு ஐயோ ஒண்ணு அடிக்காதீங்க இன்னும் ஒண்ணு அடிக்குமா ஒண்ணு அடிக்குமா வேண்டாம் மச்சான் ஊஞ்சலாத விளையாடல வாங்க ஊஞ்சல் ஆடுற நேரமா இது உன்னை கொன்னுடுறேன் உங்க எல்லாரையும் கொன்னுடுறேன் கொன்னு விடுறேன் விட மாட்டேன் விட மாட்டேன் ஐயோ ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு என்னப்பா டேய்
நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பார்க்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது 4 தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல, சொல்லு. கையெடுப்பான். அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் உங்க அப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. டேய், உங்க பையனா சரி, இவன் ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு 2 பெத்துடுங்க, குத்தும் கொலை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள டேய், நல்ல அழகா இருக்கிறான். பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. சார், ஐயோ, அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏய், சொன்னா கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கயாவது வலிக்குதா சொல்லுங்க, புடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறத அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ. ஒரு கப் காபி வாங்கி குடுக்குறீங்களா? ஆ. எனக்கும் சேர்த்து 2 சொல்லுங்க. அப்ப 3 தான். உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? ஐயோ. வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லைங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காப்பி வேணாம், இப்பவே ஊருக்கு போயிடலவா. ஐயோ,